ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல் சிஆர் லவ் சர்வா. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மயிலாப்பூரில் இருக்க கிரில் பாக்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ முன்னாடியே நான் அவருக்கு தெரியாமல் டேபிள் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். 12 o'clock அங்கே ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் முன்னாடியே வந்துட்டோம். இந்த பஃபட்டில் டேஸ்ட்டு, ஆம்பியன்ஸ், சர்வீஸ், ப்ரைஸு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா கிரில் பாக்ஸ்லேருந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மின்ட்டு லெமன் ஃப்ளேவர் கலந்த மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது ஆம்பியன்ஸும். அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி 2 year 3 year பேபிஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா பேபிஸ்க்கு தனியாக ஒரு டேபிள் இந்த மாதிரி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. பார்க்க சின்னதாக அழகாக இருந்தது. மகத்தை அதில் தான் உட்கார வச்சுருந்தோம். அடுத்து தந்தூரி சிக்கன் சொல்லிட்டு ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. டேஸ்ட்டு நல்லா இருந்தது, காரெல்லாம் ஓகே தான். பட் சாப்பிட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அடுத்து சீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சாப்பிட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பொட்டேட்டோ கூட சீஸ் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்லா இருந்தது. அடுத்து சில்லி சிக்கன் சொல்லி சிக்கன் கொடுத்தாங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு ஜூஸியாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு அந்த கிரில்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹங்காரா சிக்கன், பெரி பெரி ஃபிஷ்ஷு, அப்புறம் மட்டனு, அப்புறம் ப்ரான் இது எல்லாமே வச்சாங்க. இது 4 ஃப்ளேவர் நான்வெஜ்ஜில் வச்சாங்க. நாங்கள் வெஜ்ஜு வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா நான்வெஜ்ஜே நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வெஜ்ஜு வேணான்னு சொல்லிட்டோம். அவங்க பாட்டு எடுத்துகிட்டு அடிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ரொம்பிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. நாங்கள் இதில் பாதி தான் சாப்பிட்டோம், பாதி கூட சாப்பிடல. அவங்கள எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம் திரும்ப. ஏன்னா இது சாப்பிட்டோன்னா மெயின் கோர்ஸ்லாம் சாப்பிட முடியாதுன்றதுனால நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம். கிரில்ஸ்லாம் நல்லா இருந்தது சாப்பிட. அது எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு ரோல் பண்ண மாதிரி ஒரு மட்டன் கெபாப் ஒன்று வச்சுருந்தாங்க. அது மட்டன் ஃப்ளேவரே எனக்கு தெரியல. அது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக வர இருந்தது. அதனால எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல. அடுத்து ஃப்ரைட் கார்ன் வச்சுருந்தாங்க. கார்ன் ஆஸ் யூஷுவல் எப்படி எல்லா பார்பிக்யூவிலும் இருக்குமோ அதேமாதிரி நல்லா மொறு மொறு இருந்தது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இது பொட்டேட்டோவில் செஞ்சுருக்காங்க போல். சாப்பிட நல்லா சாஃப்டாக இருந்தது, கட்லட் மாதிரி இருந்தது. அப்புறம் ஹனி சிக்கன் வச்சாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க லைவ் கவுண்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பீஸா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் தோசையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருந்தது. நாங்கள் தோசையில் எதுவுமே ட்ரை பண்ணல. ஒன்றே ஒன்று வாங்கினோம், அதையும் எங்களால் சாப்பிட முடியல, வச்சுட்டோம். சாக்லேட் தோசை, அப்புறம் மட்டன் தோசை, மட்டன் ஈரல் தோசை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் தவா ஃப்ரைன்னு ஒரு கவுண்டர் கூட இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அணில், சீ ஃபுட்டு, மட்டன், சிக்கன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி தருவாங்க. தோசையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் சட்னி வச்சுருக்காங்க, தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் சாம்பார், கடலைக்கறிலாம் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இங்கே பார்த்திங்கன்னா புட்டு எப்போவுமே வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடியாப்பம் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த கடலைக்கறி, சாம்பார்லாம் சைடிஷாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் மட்டன், சிக்கனு, அப்புறம் இந்த அணில், அப்புறம் சீ ஃபுட் இதெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. நான்வெஜ்ஜெல்லாம் அந்த தோசையில் போட்டு தருவாங்க. இல்லைனா தவா ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க தனியாக. அப்புறம் இங்கே கொத்து பரோட்டா கூட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எக்கு, சிக்கனு, சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, ப்ரானு எது வேணாலும் நம்ம கேட்டோன்னா போட்டு தருவாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெண்ணிலா இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அது மேலே நம்ம கேட்டோன்னா போட்டு தருவாங்க டாப்பிங்ஸு. மெயின் கோர்ஸ் கூட போல். எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே டெசர்ட்டை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசை வந்துடுச்சு. அதனால் எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கேக் நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளேவரில் கேக் வச்சுருந்தாங்க. அடுத்து ஒன்று ரசமலாய் வச்சுருந்தாங்க. ஒன்று குட்டியாக பாயசம், ஜவ்வரிசி பாயசம் மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து மேங்கோ ஃப்ளேவரில் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா கேக்லேயும் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் நான். இதில் பார்த்திங்கன்னா பனானா, நிறைய ஸ்ட்ராபெரி, நிறைய ஃப்ளேவர் இருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலனு, அப்புறம் பப்பாயா, அப்புறம் கிர்னி பழம்னு நினைக்கிறேன். அது 3 ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பாப்கார்ன் இருந்தது. அப்புறம் குட்டியாக கப் கேக் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இது சாக்லேட் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயும் கேக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. டெசர்ட் இவங்ககிட்ட நிறைய இருக்குது. கேக்ஸ் வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க. பனானா கேக்கு, கேரட் கேக்கு, பைனாப்பிள் கேக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கேக் வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த சாக்லேட்டில்
சாக்லேட் ஃபவுண்டேஷனில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் இந்த சைடில் இருக்க கேக்லாம். அப்படி இந்த சைடில் வந்தோன்னா வந்து இங்கே வந்து ஆனியனு, கேரட், குக்கும்பர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ, அப்புறம் சாலட், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், இந்த மாதிரி வந்து நிறைய சாலட்லாம், நான்வெஜ் சாலட் கூட வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து தயிர் சாதமும் ரைத்தாவும் வச்சுருக்காங்க. பைனாப்பிள் சாலட், இது பைனாப்பிள் சாலட். அப்படியே இப்படி வந்தோன்னா இது வந்து நான்வெஜ் வந்து மிக்ஸ் பண்ண சாலடா. இது வந்து ரா மேங்கோ சாலட். அப்படியே வந்து நம்ம மெயின் கோர்ஸுக்கு போயிடலாம் இப்போது வாங்க. இது வந்து மட்டன் பிரியாணி. இதுதான் வந்து மட்டன் பிரியாணி. அடுத்து வந்து 2 கிரேவி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து சிக்கன்லேயும், இன்னொன்று வந்து மட்டன்லேயும் வச்சுருந்தாங்க. மட்டனில் இருக்க கிரேவியில் வந்து சுத்தமாக வந்து பீஸ் ஒன்று கூட இல்லை. சிக்கன் கிரேவியில் வந்து பீஸ் இருந்தது, கொஞ்சம் பீஸ் இருந்தது அதில். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று, மங்கோலியன் ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுருக்காங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஸ்வீட் சாஸாம், சில்லி சாஸாம் அது. அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா வந்து இது வந்து பிரியாணி, கொல்கத்தா பிரியாணியாக. ஆனால் இதில் என்ன உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி இது. அப்புறம் இந்த சைடு வந்தோன்னா இது வந்து கிராபு, நண்டு வச்சுருக்காங்க. இது வந்து என்ன குழம்பு, ஏதோ கிராபு பெப்பர் மசாலா, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, அது ஒரு ஃபிஷ் குழம்பு இது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பு. இதில் வந்து சூப் வச்சுருக்காங்க. இது வந்து நான்வெஜ் சூப்பு. சிக்கன் நான்வெஜ் சூப் இது. அப்புறம் இந்த சைடு வந்திங்கன்னா வந்து இது வந்து வெஜ்ஜு கொரியாண்டர் சூப்பு ஏதோ போட்டிருக்கு, வெஜ்ஜு கொரியாண்டர் சூப்பு. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இது வந்து வெஜிடேரியனில் வந்து இதில் வெஜ் பாஸ்தா, அப்புறம் எக் பிளேட் இன் பெல் பெப்பர் சாஸு, அப்புறம் வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸு. அப்புறம் இந்த சைட் போனோன்னா வெஜ் தம் பிரியாணி, அப்புறம் பஹாரா பைன்கன், அப்புறம் நிராமிஷ் தர்காரி, ஏதோ வந்து கத்திரிக்காயில் செஞ்ச ஃப்ளேவர் இது. அப்படியே இந்த சைடு நம்ம போனோன்னா இதில் என்ன இருக்குன்னா காஷ்மீரி தம் ஆலு, கடாய் பிந்தி, பன்னீர் கலி மிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா வந்து ஸ்டீம்டு ரைஸ், பாஸ்மதி ரைஸு, அப்புறம் வந்து சாம்பார், ரசம் இருக்குது. அவ்வளோதாங்க மெயின் கோர்ஸு. அப்புறம் லைவ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பேன் கேக்கு, அப்புறம் காட்டன் கேண்டிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம கேட்டோன்னா வந்து பேன் கேக்லாம் வந்து 5 to 10 minutes ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளே வந்து திரும்ப ஒரு 10 minutes கழித்து வாங்கிக்கணும். நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் தான். அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்து நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து இது நல்லா இருந்தது ஓரளவு. அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணியும் வந்து நல்லா தான் இருந்தது. பெப்பர் எக் கிராப் பெப்பர் பார்த்திங்கன்னா வந்து காரம் வந்து அவ்வளோவா தெரியல. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி காரசாரமெல்லாம் இல்லை. நூடுல்ஸ் வந்து ஓரளவு சுமாராக இருந்தது, ஆவரேஜாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்கன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பீசஸும் வந்து பெருசாக இருந்தது. அந்த பிரியாணி கூட வந்து அது ஜூஸியாக இல்லை, சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து தனியாக இருந்தது, பீஸ் டேஸ்ட்டு. ஆனால் வந்து மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக இருந்ததுங்க. சாஃப்டாக இருந்தது பீஸ் எல்லாமே. பிரியாணியும் நல்லா இருந்தது அதே மாதிரி. இது பாருங்கள், இதை வந்து சிக்கன் பிரியாணி பாருங்கள், பீஸ் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிரியாணி கூடயும் வந்து அது மிங்கிள் ஆகாத மாதிரி தெரியுது எனக்கு. என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரியாணியில் மட்டன் பிரியாணி ஓகே, ஃப்ரைட் ரைஸும் வந்து ஓரளவு சுமாராக இருந்தது. ஆனால் சிக்கன் பிரியாணி தான் வந்து பிரியாணி மாதிரியே தெரியல எனக்கு, என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது டேஸ்ட்டே. அதேமாதிரி கறியும் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அதில். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து நல்லா இருந்தது. ஒவ்வொரு டிஷ்ஷும் அவங்க கொடுக்கும்போதும் வந்து கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட, வேணுமா, இன்னும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து வெண்ணிலா ப்ளூ மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி வந்து வாங்கினோம். ஏன்னா வந்து ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, திரும்ப வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, வெண்ணிலா ப்ளூ இருக்குது, மொஜிட்டோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, வேணுமான்னு வந்து கேட்டதுனால சரி இவங்களுக்காகவே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் வெண்ணிலா ப்ளூ. மகத் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணி குடித்தான், நல்லா இருந்தது அது. அடுத்து வந்து தோசை கவுண்டர் பக்கமே நாங்கள் போகலாம். ஆனால் தோசை தான் வந்து நிறைய இருந்தது இங்கே. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு தோசை தான் ஆர்டர் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வந்து இந்த சீ ஃபுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணால் முட்டை மாதிரி இருந்தது. அது வந்து அவ்வளோ வந்து சாப்பிட வந்து நல்லா இல்லை டேஸ்ட்டு. அதனால் வந்து நாங்கள் அதை சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல, அதனால் வந்து அதை சாப்பிடல. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து
மோமோஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மோமோஸ் இருக்குது, பானிபூரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இது எதுவுமே வந்து எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் வந்து ஒர்த்தே கிடையாது பஃபட் சாப்பிட்றதுக்கெலாம், வேஸ்ட்டு தான் நாங்கள் வந்தது இங்கே. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். இங்கே வந்து வெஜ் மோமோஸும் இருக்குது, சிக்கன் மோமோஸும் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கே அதேமாதிரி சாஸு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பானிபூரி வச்சுருக்காங்க. வேணும்னா வந்து நம்ம இவர்கிட்ட வாங்கிக்கலாம். டெசர்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. என்னை கேட்டால் நாங்கள் இங்கே வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோன்னா அது அந்த டெசர்ட் மட்டும்தான். ஏன்னா டெசர்ட் கேக்கு, இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அப்புறமா ஒரு பனானா கேக் எடுத்து இந்த சாக்லேட் ஃபவுண்டேஷனில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிடும் போது இந்த கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தது. இங்கே லைவ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா கூட இருக்குது. வேணும்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இங்கே லைவ் கவுண்டரில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் பீஸா கேட்டிருந்தேன். பீஸா வந்து இப்போ மேக் பண்ணுற வீடியோ தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டாப்பிங்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, எது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம போட சொன்னோன்னா வந்து அதெல்லாம் வந்து போட்டு நம்மளுக்கு வந்து பீஸா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா வந்து ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாவது வந்து நாங்கள் ஒர்த் இல்லை இங்கே சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து சாப்பிடவே முடியல. எதுவுமே நிறைய வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. இதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்து சாப்பிட்டோமே. அதுவும் வந்து எடுத்ததும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து லஞ்சு டின்னருன்னு சொல்லிட்டு கிரில் பாக்ஸில் வந்து 2 பஃபட் இருக்குது. மதியம் வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வந்து 12 o'clock. அப்புறம் வந்து 2 o'clock வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. 12 o'clock ஒரு ஸ்லாட்டு, 2 o'clock ஒரு ஸ்லாட்டு. நாங்கள் வந்து 12 o'clock இருக்கிறது தான் போயிருந்தோம். பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் பீஸா தான் கேட்டிருந்தேன். பீஸா வந்து சாப்பிட வந்து நல்லா தான் இருந்தது. சீஸ்லாம் வந்து நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பீஸா வந்து குட்டியாக இருந்தது. சாப்பிடவும் வந்து டேஸ்ட் வந்து ஓரளவு வந்து சுமாராக தான் இருந்தது. சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அடியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சப்பாத்தி மாதிரி இருந்தது. சீஸ் நிறைய வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த பீஸா வந்து நம்ம கையில் எடுக்கும் போது அந்த சீஸ் வந்து பாருங்கள், அந்த சீஸ் எப்படி இழுக்குது பாருங்கள். சாப்பிடும் போதும் வந்து அந்த சீஸ் டேஸ்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது. சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம வந்திருக்க கவுண்டர் தான் ஐஸ்கிரீம் கவுண்டர். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச், வெனிலான்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஐஸ்கிரீமை கொத்து பரோட்டா மாதிரி நல்லா போட்டு குத்தி நம்ம கேட்குற டாப்பிங்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது சிரப் கேட்டோன்னா, சாக்லேட் சிரப்போ ஸ்ட்ராபெரி சிரப்போ கேட்டோன்னா அதில் ஊற்றியும் கொடுப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட்காக. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து நல்லா தான் இருந்தது. ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஓகே, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்மோக் ஹப் வந்து ஒரு தடவை போயிருந்தோம், பார்பிக்யூ. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். அப்புறம் எனக்கு வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கினேன். அது மேலே வந்து சாக்லேட் சிரப் வந்து போட்டு கொடுக்க சொன்னேன், போட்டு கொடுத்தாங்க. இதுவும் வந்து பட்டர்ஸ்காட்சும் வந்து நல்லா இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கும்போது பில்லு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 780 ப்ளஸ் டேக்ஸு. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து டேக்ஸோட 820 ருபீஸு. வெனிலா ப்ளூ வந்து நாங்கள் செப்பரேட்டாக வாங்கினோம். வெனிலா ப்ளூ அண்ட் எங்கள் 2 பேரோட லஞ்ச் மொத்தமாக சேர்த்து 1739 ருபீஸ் வந்துச்சு. என்னோடய சேவிங்ஸ் மொத்தமே வந்து காலியாக போயிடுச்சு இதுலேயே. இங்கே வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை. 4 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து பே பண்ணணும். அப்புறம் மகத்துக்கு வந்து ஓடிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் தொல்லை தாங்க முடியலன்னு. அப்புறம் மகத்துக்கு வந்து ஒரு காட்டன் கேண்டி வாங்கியாச்சு. காட்டன் கேண்டியும் வந்து எந்த ஃப்ளேவரும் யூஸ் பண்ணாமல் நல்லா இருந்தது சாப்பிடவும். அதை வந்து மகத் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். டெசர்ட்டில் வந்து வச்ச உடனே காலியாச்சுன்னா அது இந்த ஐட்டம் தான். சரி, கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி திரும்ப வைக்கும் போது எடுத்து சாப்பிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து குடிக்க வந்து பால் மாதிரி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரசகுல்லா வந்து குட்டியாக போட்ட மாதிரி இருந்தது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதனால தான் வந்து சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு போல். அப்புறம் டெசர்ட்டில் வந்து பாயசமாக வச்சுருந்தாங்க. அது வந்து நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து இதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்றதுனால நான் புக் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் கேக் வேணும்னு சொல்லி. அதனால் கேக் வந்து கடைசியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கேக்கை வெட்டிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து பர்த்டே இல்லை ஏதோ ஒரு ஆனிவர்சரி அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும் போதே சொல்லிட்டீங்கன்னா வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு கிளம்பும் போது வந்து கேக் கொடுப்பாங்க. நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரலாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து ஓகே தான். டேஸ்ட் வைஸ் ரொம்ப காரமும் இல்லை, ஸ்பைஸியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து வீட்டில் செய்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு ஓகே.
அந்த அளவு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் தான் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன் நான். எங்களுக்கு கேட்டிங்கன்னா வந்து 1700 சம்திங்கிறது ரொம்ப அதிகம் தான் நாங்கள் சாப்பிட்டதுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் எதுவுமே அதிகமாக சாப்பிடல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம். ஒரு ஆள் எடுத்ததே 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த சேட்டஸ்லாம் அந்த கிரில்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அவங்கக்கிட்டே வந்து எங்களுக்கு இது கொஞ்சம் போதும்னு சொல்லிவிட்டு மீதி அவங்களை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம். நாங்கள் அங்கே விரும்பி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா டெசர்ட் தான் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டோம். ஏன்னா அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள்.